காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தின தியானம் ஏசாயா 58:14. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்து உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஈசாக்கினுடைய சுதந்திரமும் ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை காட்டிலும் பெரியது. தேவன் நம்மை யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பூலோக வாழ்க்கையை குறித்து தேவனுடைய விருப்பங்கள் உயர்ந்தவைகளாக இருக்கும்போது நாம் பரலோகம் போனால் போதும் என்று எண்ணுவது தேவனை மட்டுப்படுத்துவதாகும். ஆபிரகாம் இன்று பரலோகத்தில் இருக்கிறார் என்பது நாம் யாவரும் அறிந்த உண்மை. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. ரோமர் 4:13 இவ்வாறாக சொல்லுகிறது: உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினால் கிடைத்தது. பரலோகத்தின் தேவன் தான் பூலோகத்தின் தேவன். மனிதர்கள் முதலாவது பூலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும். மரணத்துக்கு பின் அவர்கள் பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி கால திட்டமாயிருக்கிறது. இயேசுவின் மலை பிரசங்கத்தை நீங்கள் நம்புவீர்களா? அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:13-14 இவ்வாறாக சொல்லுகிறது: நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயும் இருக்கிறீர்கள். பூமிக்குரிய வாழ்வு முக்கியம். ஏனென்றால் உப்பை போல பிறருடைய வாழ்வில் ருசியை கொடுக்க நீங்கள் பூமியில் வாழ வேண்டும். பிறருடைய இருளை மாற்றி அவர்களுக்கு வழிகாட்ட நீங்கள் பூமியில் வாழ வேண்டும். பூமிக்குரிய வாழ்வில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருப்போமானால் நாம் யாருக்கும் ஒளி வீச முடியாது, யாருடைய வாழ்வையும் ருசியாக மாற்ற முடியாது. பிறருடைய பிரயோஜனத்திற்காக நாம் பூமியில் வாழ்வது அவசியம். தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார்: பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. பூமியில குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கின்றோம். பூமியிலுள்ள குடும்பங்கள் எல்லாம் இவர் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய திட்டமானால் இவனுடைய குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பூமியிலுள்ள குடும்பங்களின் நிமித்தம் ஆபிரகாமுடைய குடும்பத்தை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க திட்டமிட்டார். இன்று நாம் ஆபிரகாமின் குடும்பமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.